வாழ்வை நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டேதான் இருக்கும். நம் வாழ்க்கை பயணமும் மறைந்து கொண்டேதான் இருக்கும். அதுதான் வாழ்வின் ரகசியம் என்று நாம் புரிந்து கொண்டு அதற்கான காரணத்தை அறிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு செல்வமே, இனி புத்தம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு இரு. உனக்கானது உன்னிடமே வந்து சேரும். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்துமே உன்னிடம் வந்து சேரும். பார்த்து கொண்டே இரு. இனி வரவிருக்கும் எல்லா காலமும் உனக்கான நல்ல காலமே. நாளையிலிருந்து அந்த நல்ல காலம் உனக்கு ஆரம்பம். நீ திரும்பி திரும்பி என்னிடம் கேட்டதை, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததையே அடையப் போகிறாய். அதையே முழுவதுமாக அடையப் போகிறாய். எனவே கேட்பதை நிறுத்திவிடாதே. என்னிடம் பிரார்த்தனை வைப்பதை நிறுத்திவிடாதே. கேட்டுக்கொண்டே இரு. கேட்டதை அடைந்து கொண்டே இரு. வரங்களை கை நிறைய பெற்றுக்கொண்டே இரு. நான் உனக்கு அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கிறேன். மனம் உடைந்து விடாதே. நீ திரும்ப திரும்ப என்னிடம் கேட்பதையே அடையப் போகிறாய். சந்தோஷமாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது நீ விரும்பியது எல்லாமே உனக்கு விரும்பியபடியே கிடைக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது எதற்காக உனக்கு பயம்? என் அன்பு செல்வமே, நீ எண்ணியபடியே உன்னுடைய எதிர்காலத்தை நான் உனக்காகவே எழுதிவிட்டேன். அத்தனையும் என்னுடைய சத்திய பிரமாணம். ஒன்றுவிடாமல் அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்க்கும் வரை நான் ஓய மாட்டேன். என்னுடைய சத்திய பிரமாணம் பழித்தே தீரும். நான் உனக்கு எப்பொழுதுமே உனக்கு தேவையானது அனைத்தையும் நீ விரும்பியபடியே உனக்கு கொடுப்பதற்காகவே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். வெற்றி மேல் வெற்றி உன் வாழ்வில் வந்து சேரும். அது சேர்க்கும் வரை நான் ஓய மாட்டேன். உன் எண்ணங்களில் நிறைவேறுமா அல்லது நிலை மாறிவிடுமா என்ற கேள்வி வர வேண்டிய அவசியமே இல்லை. எது நடந்தாலும் இறுதியில் ஒரு நல்ல முடிவுதான் உனக்கு கிடைக்கும். நீ இழந்தது அனைத்துமே உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். பார்த்து கொண்டே இரு. இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல காலமே. நீ எதிர்பாராத பல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழக்கூடும். நீயே வியப்பாய் பிரமிப்பாய் பார்க்க போகிறாய். நிர்ணயிக்கப்பட்ட நல்ல நேரம் இதுதான். சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் மனம் போல் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். எனவே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு எதிராக சதிகள் பல வரலாம். ஆனால் அனைத்தையும் நான் சிதறியடிப்பேன். இதை அறிந்து கொண்டால் போதும். உன் மனபாரமும் குறையும். உன் பிரச்சனைகளும் தீரும். உன்னுடைய கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும். உன்னுடைய வழியில் உனக்கு துணையாக நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். நீ தடுக்கி விழுந்தாலும் உன்னை தூக்கிவிடும் அனைத்துமாக நான் உன்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ நினைத்த இலக்கை, வெற்றி என்னும் கனியை உன் கைகளில் பறித்து கொடுப்பேன். அதை உன் சாயப்பாவோடு சேர்ந்து ருசிக்கத்தான் போகிறாய். இது உனக்கான அட்சய பாத்திரம். உன்னுடைய வாழ்வு நிரம்பிக்கொண்டே இருக்கும் சந்தோஷங்களாலும் நிம்மதிகளாலும் ஆனந்தத்தாலும். என்னுடைய அட்சய பாத்திரம் எப்பொழுதுமே உன் கைகளில் இருந்து கொண்டே இருக்கும். நீ தவித்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய விஷயம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இது இந்த சாயப்பாவின் ஆணைதான். நீ மனதில் எதை நினைத்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது சர்வ நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையே. உனக்கு நல்ல நேரம் துவங்கினால் மட்டுமே இந்த பதிவு உன் கண்களில் படும். இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? உன் கண்ணில் இது பட்டிருக்கிறதல்லவா? அப்படியென்றால் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதானே அர்த்தம். அப்பா தரும் இந்த வாக்கை சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே என் பிரியமே. சாயிநாதரே, என்னுடைய அன்பை
பலர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் அன்பை புரிந்து கொள்ளாமல் என் மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று புலம்பியும் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா என் கண்மணியே? உன்னை அவர்கள் கஷ்டப்படுத்தவில்லை, உன் மனதை அவர்கள் காயப்படுத்தவும் இல்லை. உன்னுடைய கஷ்டத்தையும் உனக்கு வந்திருக்கும் சங்கடங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என்றாலே உன் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனவே மற்றவர்கள் செய்யும் செயலால் நீ வேதனைப்பட்டாலும் உன்னுடைய கர்ம வினைகளின் வலிமை குறைகிறது என்பதால் நிம்மதி கொள் என் கண்மணியே. மற்றவர்களைப் பற்றி நீ கவலைப்படத் தேவையில்லை. உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள், உன்னை வேதனைப்படுத்துபவர்கள் அவரவர் கணக்கை அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் உனக்கு வராமல் போனதையும் நினைத்து நினைத்து கவலைப்படாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற நினைப்போடு உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிக் கொண்டே இரு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே சாயப்பா, என்னையும் அப்படி எண்ணிக்கொள்ள சொல்கிறீர்களே, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவே இல்லையே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. பொறுத்துக்கொள். பொறுமைக்கு தக்க பரிசு கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரும். இதுவரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? இன்னும் சிறிது நேரமே உன்னுடைய பொறுமைக்கான பதில் நான் உனக்கு தருவேன். சர்வ நிச்சயமாக தருவேன். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என் குழந்தையே. உன் வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். நீ படும் துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய். அப்படியல்ல. இந்த வாழ்க்கையில் உள்ள அனைவருக்குமே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை, துன்பம் எல்லோருக்கும் நிரந்தரமாகவும் இருந்துவிடவும் இல்லை. மாறி மாறி வந்தாதான் அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எப்படி நீ போராடி ஜெயிக்கிறாய் என்பதுதான் உனது வெற்றியில் அடங்கி இருக்கிறது. எனவே எது வந்தாலும் நம்பிக்கையோடு போராடு, தைரியமாக இரு. மனதை வீணாக காயப்படுத்தாதே, உன் கண்ணீரை வீணடிக்காதே. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். உனக்கான நல்ல விஷயங்களையும் நீ எதற்காக வருத்தப்படுகிறாயோ அதற்கான தீர்வையும் உன் மனதிற்கு பிடித்தமான ஆலோசனைகளையும் நான் எப்பொழுதும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை உணர மறுக்கிறாய். இன்றோடு உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கப் போகிறது. நாளை முதல் மிக பிரகாசமான வாழ்வை எதிர்கொள்ளப் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, உன்னை விட்டு போனவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. அப்படி நீ வருத்தப்பட்டால் நீ மிகப்பெரிய முட்டாளாகவே ஆகிவிடுவாய். நீ ஒரு புத்திசாலியாக அறிவாளியாக உன்னை ஆக்க வேண்டுமென்றால், உன்னை காட்டிக்கொள்ள வேண்டுமென்றால், உன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டு, வாழ்ந்து பார். அப்பொழுது நீ மிகப்பெரிய அறிவாளிதான். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாலும், என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீ சுழன்று கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் பிள்ளையே. அப்பொழுதுதான், அந்த நேரத்தில்தான் நீ மிக நம்பிக்கையோடும் மிக பொறுமையோடும் மிக தைரியத்தோடும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் கவனிப்போடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் என்ன நடக்கிறது, நம் வாழ்வை சுற்றி ஏது நடக்கிறது என்பதை கவனமாக கவனித்து கொண்டே இரு. ஏனென்றால் உன் கஷ்டத்தோடு கஷ்டமாக உன்னுடைய பிரச்சனைக்கு நடுவே ஏதாவது ஒரு ரூபத்தில் என் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்க்க சகிக்காமல் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி புரிவேன் என்பது உனக்கு தெரியும் தானே. எனவே சோதனைகள் வந்துவிட்டது, பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல், கண்களை மூடி உட்கார்ந்து விடாமல் அதை கவனமாக நோக்கு. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல பதிலை, உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை
உன் சாயி தேவா நான் தருவேன் சர்வ நிச்சயமாக. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஏன் போட்டு உன் மனதை சுழன்று கொண்டும் போராடிக் கொண்டும் இருக்கிறாய்? உன் பிரச்சனையை தீர்க்க எப்பொழுதுமே என் காலடிகள் தயாராக இருக்கிறது. ஓடோடி வந்து உன் பிரச்சனையை நான் சரி செய்வேன் ஏதாவது ஒரு ரூபத்தில். பல முறை உன் பிரச்சனைக்கான தீர்வையும் உன் பிரச்சனைக்கான ஆலோசனையும் நான் உனக்கு வழங்க கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை ஏற்க மறுக்கிறாய். கஷ்டத்தோடும் வேதனையோடும் மனதை போட்டு நீயே வருத்தி கொண்டு நான் உன்னை நெருங்குவதை கூட உன்னால் கவனிக்க முடியாமல் போராட்ட சிக்கலில் மாட்டி இருப்பதாக நினைத்து கொண்டு நீயே தவறாக சிந்தனையை ஓட்டிக்கொண்டு உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை நீயே உருவாக்கி கொண்டிருக்கிறாய். அதனால் உன்னை தேடி உன் வீட்டிற்கே இதோ வந்திருக்கிறேன் உன் சாயிபாபா. நீ நம்பவே முடியாத பல ஆச்சரியங்களை நான் உனக்கு நிகழ்த்தப் போகிறேன். நானே உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு தேவையான அத்தனையும் மற்றவர்களின் துணையில்லாமல் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம் சாயிராம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுடைய குறையையும் கஷ்டத்தையும் தீர்க்க இறைவனே நேரில் வருவார் அப்படிங்கிற விளக்குவதற்கான ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய 4 குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த கணவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை வந்துருச்சுன்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை தீர்க்க கடவுள் ஏன் நேரில் வர வேண்டும்? அவருடைய தூதுவர்களை அனுப்பி வைப்பால் போதுமானதாகத்தானே இருக்கும் அப்படிங்கிற கேள்வி அவனுக்கு விசித்திரமாக வந்தது. இந்த கேள்விக்கு பதிலை யாருக்கிட்ட போய் விசாரிச்சா நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு யோசனை செஞ்சு அந்த ஊர்ல ஒரு குரு இருந்தார். அந்த குரு கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போய் அந்த குரு கிட்ட போய் கடவுள் ஏன் மக்களை காக்க நேரில் வர வேண்டும்? அவர் தனது தூதுவர்களை அனுப்பி வைத்தால் போதுமானதுதானே அப்படின்னு அந்த கேள்வியை அந்த மனிதர் குருவிடம் கேட்டாராம். இந்த கேள்வியை கேட்ட அந்த குரு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரமாகும், கொஞ்சம் காலமாகும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டாராம். அந்த மனிதரும் அந்த குருவின் பதிலுக்காக காத்து கொண்டிருந்தார். அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சமயம் அந்த ஊரில் அடுத்த ஊருக்கு போகணுன்னா ஆற்றை கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு படகு சவாரி தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த கணவனும் மனைவியும் தன்னுடைய 4 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு பக்கத்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த படகுல ஏறிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த படகுல அந்த கணவன் மனைவி 4 குழந்தைகள் அவர்கள் மட்டும் அல்லாமல் அந்த குருவும் அந்த படகில் ஏறிக்கொண்டார். அவரோடு அந்த ஊரில் உள்ள 4-5 பேரும் அந்த படகுல ஏறி பக்கத்து ஊருக்கு போகிறதுக்காக படகு சவாரி செய்தாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த படகுல இருந்த குரு என்ன பண்ணார்னா, அந்த 4 குழந்தைகளில் எந்த குழந்தை மிக சிறிய வயதுள்ளதாக குழந்தையாக இருக்குமோ அந்த குழந்தையை எடுத்து தூக்கி அப்படியே தண்ணியில் போட்டுட்டாராம். இதை பார்த்த அந்த படகுல இருந்த எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி. உடனே அந்த குழந்தையின் தகப்பன் என்ன பண்ணானா, உடனே தண்ணியில் குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்றி மீண்டும் படகில் ஏற்றி கொண்டு வந்தானாம். ஏற்றி கொண்டு வந்தோன கோபமாக, குருவே, ஏன் என்னுடைய குழந்தையை தண்ணியில் தூக்கி போட்டீங்க அப்படின்னு கேட்டாராம். அதற்கு குரு சொன்ன பதிலை கேட்டோன்னே அவனுக்கு கேள்விக்கான பதில் அவருக்கு கிடைத்து விட்டதாம். அப்படி அந்த குரு என்ன சொன்னார்னா, இந்த படகுல இத்தனை பேர் இருக்கோம், உன்னுடைய மனைவி இருக்காங்க, இந்த ஊர் மக்கள் இருக்காங்க, ஏன் உன்னுடைய குருவா நினைக்கிற நானும் இருக்கேன். ஆனால் உன்னுடைய குழந்தை தண்ணியில் விழுந்தோன நீயே உடனே குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட அந்த மனிதர், இது என்ன கேள்வி? என்னுடைய குழந்தையை காப்பாற்ற நான் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தா என்னுடைய குழந்தை தண்ணீரில் மூழ்கிவிடாதா? நான் பெற்ற குழந்தையை காப்பாற்ற மற்றவர்களை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கணுமா? நான் அப்படி எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கோபமாக கேட்டாராம் அந்த மனிதர்.
உடனே அந்த குரு சிரித்துக்கொண்டே சொன்னாராம், நீ என்னிடம் முன்பு ஒரு கேள்வி கேட்டாய் அல்லவா, அந்த கேள்விக்கான பதில் நீயே சொல்லிவிட்டாய், இதுதான் அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொன்னாராம். உலகத்தில் மனிதர்கள் எல்லோருமே கடவுளுக்கு குழந்தை போல்தான். அவர் படும் துயரத்தை கண்ட கடவுள் நேரில் வருவது இயல்புதான் அன்றி தமது தூதுவர்களை அனுப்ப அவர் எப்பொழுதுமே யோசிக்கவே மாட்டார். உடனே வந்து தன்னுடைய பிள்ளையின் துயரை துடைப்பார். இதுதான் கடவுளின் பெருமையும் அருமையான குணமும் அப்படின்னு அந்த குரு பதிலுரைத்தாராம். இதனை கேட்ட அந்த மனிதருக்கு அவரது கேள்விக்கான விடையில் இருந்த ஆழ்ந்த கருத்தையும் புரிந்து கொண்டு சந்தோஷமாக குருவுக்கு நன்றி சொன்னாராம். நாமளும் இறைவன் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து நமக்கு வரும் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செய்தால் இறைவனே நேரில் வந்து நம் குறைகளை தீர்த்து வைப்பார், நம் கண்ணீருக்கு பதிலுரைப்பார், நம் கஷ்டங்களை போக்கி நம்மை நல்ல வழியில் வாழ வைப்பார். அதுவரை பொறுமையாக காத்திரு. இது உனக்கான நேரம். உனக்கான நேர காலமெல்லாம் கூடி வரும் சமயத்தில் தேவையில்லாத பயத்தை போட்டு உன் மனதில் விதைத்து கொண்டு அந்த பயம் உன் மனதை ஆக்கிரமித்து கொண்டு உனக்கான சந்தோஷம் உன்னிடம் வரும் பொழுது நீ அதை அனுபவிக்க முடியாமல், சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் மனம் தத்தளித்து கொண்டிருக்கும். எனவே என் பிள்ளையே, மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள். முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டோ கவலைப்பட்டு கொண்டோ கண்ணீர் சிந்திக்கொண்டோ உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? உனக்கு கிடைக்கவிருக்கும் சந்தோஷத்தை யார்தான் அனுபவிப்பது? நன்றாக சிந்தித்துப்பார். இவ்வளவு நாள் வேதனையை அனுபவித்தாய். இனி உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று நான் உனக்கு கூறுகிறேன். ஆனாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல், கஷ்டத்திலும் போராட்டத்திலும் புலம்பலிலுமே உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாயே. இது உன் வாழ்விற்கு நல்லதா? நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. வா, என் அருகில் வா, என் பக்கத்தில் வந்து உட்கார். உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா குழந்தையே? உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன்? மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறுவது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா? நன்றாக சிந்தித்துப்பார். என் வாழ்க்கை எப்பொழுதுமே பொய்யாகாது. அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் உன் மனதில்? பிறக்கப் போகும் புது வாழ்வு உன் வாழ்வில் புது அத்தியாயத்தை உண்டாக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது. காரணமில்லாமல் என்னுடைய சிரித்த முகம் உன் கண்களில் பட்டிருக்காது. பட்டிருக்கிறது என்றாலே என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறப்போகிறாய். என்னை பரிபூர்வமாக நம்பு. குழந்தையே, உன்னையும் மீறி எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் நிறைய பதிந்துள்ளது. நீயும் அதனுடைய பிடியிலிருந்து மீளவே அதோடு போராடி கொண்டிருக்கிறாய். அதை பொறுத்தே உன் மனதில் இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தையே, நீ எதற்கும் வீணாக பயப்படாதே. உன் வாழ்க்கை முடிந்து போகும் சூழ்நிலை வந்தாலும் உன் வாழ்க்கையின் பிடி என் கையில்தான் உள்ளது. எதிர்மறை எண்ணங்களால் உன் மனது சூழ்ந்திருந்தாலும் உன்னை நேர்மறை எண்ணங்களால் சூழ வைக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நல்ல செய்தி வந்துவிட்டது குழந்தையே. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். இன்னும் சற்று நேரமே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் அந்த அற்புதமான தருணம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. உன் வாழ்க்கையை மீட்டு மீண்டும் உன்னிடவே தருவேன் உன் சாயி தேவா. என்னை முழுமையாக நம்பிவிட்டாயல்லவா? சாயியே சாஸ்வதம் என்று நம்பியிருக்கிறாயல்லவா? என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவும் முடியாது, அண்டவும் முடியாது. எனவே குழந்தையே, பயப்படாமல் இரு. மகிழ்ச்சி செய்தி வந்துவிட்டது. நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அப்படி முடியவில்லை என்றால் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உன் சாயப்பா மேல் அனைத்து பாரத்தையும் செலுத்திவிட்டு அமைதியாக உட்கார்ந்து என் நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு.
உன் மனது நிச்சயமாக மாறும். மாறுவதற்கான அறிகுறி கண்கூடாக உனக்கு தெரியும். தண்ணீரில் மரக்கட்டையை போட்டால் எப்படி அது தன்னிலையை மாறி தண்ணீரில் ஒதுங்கி இருக்கிறதோ அதுபோல நீயும் எதிர்மறை சிந்தனைகளால் மூழ்கப் பெற்று ஒதுங்கி போயிருக்கிறாய் உன் வாழ்க்கையிலிருந்து. அதனால் உன் மனம் காயப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது, வேதனையோடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. மூழ்கவும் முடியாமல் வெளியே வரவும் முடியாமல் நிதானம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையோடு. உன்னுடைய புத்தியும் உன்னுடைய மனமும் வெவ்வேறு திசையில் சென்று கொண்டு மோதிக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உணர்வும் உன் சாயப்பாதான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. என் பிரியமே, உன்னைப் போலவே மற்றவர்களும் நல்ல எண்ணம் படைத்திருக்கிறார்கள் என்பதை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னைப் போல் மற்றவர்கள் இருக்கவே முடியாது. கண்மணியே, எதுவுமே இந்த உலகத்தில் நமக்காக காத்திருக்காது. காலத்திற்காக நாம் தான் காத்திருக்க வேண்டும். புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் மற்றவர்களின் துணை தேவை. முயற்சியோடு வளர்கிறவன் வாழ்க்கையில் போராடி போராடி ஜெயித்தே காட்டிவிடுவான். அவனுக்கு துணையாக நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுதும் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கும். கண்மணியே, எப்பொழுதும் புன்னகையோடு இரு, சிரித்து கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீ கண்கூடாக உணர்வாய். எனவே எப்பொழுதும் சிரித்து கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகிவிடும் வெகு தூரமாக. அது மட்டுமல்லாமல் எந்த சோதனை வந்தாலும் சிந்தித்து செயல்படு. உன்னுடைய கஷ்டங்களும் விலகிவிடும் உன்னை விட்டு வெகு தூரமாக. பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன். அந்த பாதையையே உருவாக்குபவன் தான் வெற்றியடையக்கூடிய மனிதனாக இருப்பான். நீயும் அந்த பாதையை, உனக்கான பாதையை தேர்ந்தெடு. அந்த பாதையில் வெற்றிகரமாக பயணித்து கொண்டே இரு. உனக்கு துணையாக பக்கபலமாக உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ தடுக்கி விழும் சூழலில் தாங்கி பிடிக்கும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக அடைய நான் வழிவகை செய்வேன். உன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், நீ எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி இன்முகத்தோடு மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்பது துவாரகா மாயையில் இருக்கும் உன் சாயப்பாவின் பொறுப்பு. வீணாக உன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே.